Hi friends, welcome to arjamaartsandcrafts channel. Subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, friends கூட ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கண்ணு எப்படி ரியலிஸ்டிக்கா வரையறது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நம்ம நார்மலா என்னென்ன தப்பெல்லாம் பண்றோம், அதை எப்படி எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து இந்த full வீடியோல சொல்லி தரேன். சோ skip பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும்னா கண்ணோட ஷேப்பு தான் முக்கியம். ஸோ அந்த ஷேப்பு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து பேஸுக்கு ஒரு லைன் போட்டு வரைஞ்சாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஐ பாலும் வரைஞ்சிட்றோம். வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மைக்ரோ டிப் பென்சில் யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர், இந்த மாதிரி ஐஸ் எல்லாம் வரையும் போது. ஏன்னா அது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும், மைன்யூட் பார்ட்ஸ் கூட நல்லா வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டார்க் பண்ணிக்கிறோம். இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோ டிப் பென்சில் தான், ஹெச்பி பென்சில். அடுத்து நம்ம என்ன மிஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஐபாலில் இருக்கிற ஒயிட்டை தான் நம்ம வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதை வந்து கரெக்டாக போட்டுக்கணும். அதே மாதிரி எந்த இடத்துல வந்து டார்க்னஸ் இருக்கோ அந்த இடத்துல தான், அதாவது மேல் எமையிலேருந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், கீழ் எமை வந்து அவ்வளோ டார்க்காக இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். நம்ம அதையும் வந்து டார்க் பண்ணிவிடுவோம். ஸோ அதை அப்படி பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் ஐ லேஷஸ் பார்த்திங்கன்னா மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கும். அது ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து டார்க்காக பெருசாக இருக்கும், முடிகிற இடம் வந்து ரொம்ப தின்னாக தான் முடியும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கணும். இப்போ ஐபாலை வந்து பிளாக் பண்ணும்போது எல்லா இடமுமே வந்து அதில் பிளாக்காக இருக்காது, கொஞ்சம் இடம் வந்து பிளாக் கம்மி, அதாவது 3 டோன் இருக்கும், டார்க்கு, மிடில், அதுக்கப்புறம் வந்து ஒயிட்டு. இந்த 3 டோனுமே வந்துட்டு அந்த இதில் வந்து நம்மளுக்கு இருக்கும் ஐபாலில். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். ரெட்டினாவும் அப்படி தான், அது எந்த ஃப்ளோனா அதாவது என்ன சொல்கிறது, நிறைய லைன்ஸ் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி 2 எண்டில் வந்து டார்க்காக இருக்கும், நடுவில் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும். அப்படி இருந்ததுனா தான் வந்து உங்களுக்கு அந்த கண்ணோட ரியல் லுக் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம், அதையும் நீங்கள் வரைஞ்சிக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் எந்தெந்த இடத்துல டார்க் இருக்கோ அதை நோட் பண்ணி நீங்கள் அந்த இடத்துலலாம் வந்து டார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கண் ஆரம்பிக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு டார்க்கில் வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கும், அதுவும் போட்டுக்கோங்க. நார்மலாக வந்து பிளெண்டிங் ஸ்டெம்ப் இருந்தால் பிளெண்டிங் ஸ்டெம்ப் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நீங்கள் இயர்பட்ஸே கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இருக்கிற பொருள் வச்சே நீங்கள் ட்ரா பண்ணி பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் சர்ப்ரைஸாக பென்சில் ட்ராயிங் கிஃப்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இப்போ வந்து கொரியர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் எகெயின் ஆர்டர்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ராயிங் ப்ரைஸ் வந்து 750லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அக்கார்டிங் டு த சைஸ், அப்புறம் வந்துட்டு மீடியம் வேரி ஆகும் ப்ரைஸ் வந்து. அதுக்கப்புறம் ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா. என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ட்ராயிங்ஸ் ஏதாவது வந்து நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை சேனலில் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட மெயில் ஐடி இல்லைனா வந்து இன்ஸ்டா ஐடி, எஃபி ஐடிக்கு நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒர்க்ஸை ஷேர் பண்ணுறதுக்காகவே ஒரு எஃபி லிங்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், க்ளோஸ்டு குரூப் தான் அது. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒர்க்ஸை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை அடுத்த வீடியோவில் காட்டுவேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே இருக்கிற எம்மை வரைகிறேன், மேலே இருக்கிறது மாதிரியே தான். இதோட ஃப்ளோவும் மாறக்கூடாது, மாறிச்சுன்னா வந்து ஐயோட லுக்கே வந்து மாறி போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி எந்த டைரெக்ஷனில் போகுதோ அதே டைரெக்ஷனில் தான் நீங்கள் வந்துட்டு வரையணும், மாற்றி வரையக்கூடாது. இது வந்து கேர்ள் ஐக்கும் பாய் ஐக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட கண்ணு தான், இதே வந்து பாய்ஸோட கண்ணு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஐ லேஷஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காது, வேறு டார்க்கனாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா 3 டோன் இருக்குது, டார்க்கு, மிடில் டோனு, லைட் டோன், 3 டோன் இருக்குது. ஸோ இந்த 3 டோனையுமே வந்து நம்ம எப்படி கொண்டு வரோம் ஒரு ட்ராயிங்கில் அப்படிங்கிறதுல தான் வந்து அந்த ஃபுல் ட்ராயிங்கோட அவுட்புட்டே வரும். ஸோ அதை மெயினாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து உங்களுக்கு லைட் அண்ட் ஷேடோஸ் தெரிஞ்சால் தான் வந்து உங்களால் அதை கரெக்டாக வரைய முடியும். ஸோ
ஃபர்தராக வர வீடியோஸில் பேசிக்ஸ் ஆஃப் ட்ராயிங்ஸ் எல்லாமே நான் சொல்லித்தரலான்னு இருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் இல்லை எந்த மாதிரி சொல்லித்தரணும்னு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டாபிக்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போது கிட்டத்தட்ட நான் வந்து இந்த ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டம்ப் அப்புறம் வந்து எரேசர் பென்சில் யூஸ் பண்ணும்போது உப்பு காகிதத்தில் வச்சு அதை தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ட்ராயிங்கை வந்து அது ஸ்பாயில் பண்ணிவிடும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்த ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் வந்து நம்ம வரைஞ்ச ரியலிஸ்டிக் ட்ராயிங். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்ரீ தாரணின்னு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களோட ஒர்க்கை ட்ரா பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி உங்களோடதும் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோடய மெயில் ஐடி இல்லை இன்ஸ்டா ஐடிக்கு சென்ட் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.